विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. தட்சிணாமூர்த்தி ஸ்தகம் அல்லது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துல அஷ்டகம்னு பேரு இருந்தாலும் பலஸ்ருதி எல்லாம் சேர்த்து 10 ஸ்லோகங்கள். அதுல 10வது ஸ்லோகம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சர்வாத்மத்வமிதி ஸ்புடீகிருதமிதம் யஸ்மாதமுஸ்மின் ஸ்தவே தேனாஸ்ய ஸ்ரவணாத் ததப்தமனநாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வமஹாவிபூதி சகிதம் ஸ்யாத் ஈஸ்வரத்வம் ஸ்வதஹ சித்யேதத் புனரஷ்டதா பரிணதம் ச ஐஸ்வர்யம் அவ்யாஹதம் அமுஷ்மின் ஸ்தவே அப்படின்னாரு. இந்த அமுஷ்மின்னா இந்த ஸ்தோத்திரத்துல ஸ்தவே அப்படின்னா ஸ்தோத்திரம் யஸ்மாத்து எந்த காரணத்தினால சர்வாத்மத்துவம் ஸ்புடீகிருதம் எல்லாம் ஆத்மாதான், ஆத்மாவை தவிர இரண்டாவது பொருள் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நல்ல விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரியிலிருந்து வீரம் அபூரம்பாம் சென்னீலம் பரமஹர்நாதோ ஹிமாம்ச போவான் வரைக்கும் சர்வாத்ம பாவம் சுத்தமாக நன்று விளக்கப்பட்டது. ஏன இப்போ விளக்கப்பட்டாச்சு. அதனால இப்ப என்ன பாக்கி நமக்கு? சிரவணாக்கு ததர்த்த மனநாக்கு, அதை சிரவணம் செய்வதாலையும் அதில் உள்ள விஷயங்களை அந்த அர்த்தத்தை மனநாக்கு சிந்தனம் செய்வதனாலும் தியானாக்கு தியானம் செய்வதனாலையும் சங்கீர்த்தனாச்ச திருப்பி 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 அதை சங்கீர்த்தனம் பண்றதுனாலையும் சர்வாத்மத்வமஹா விபூதி சகிதம் சர்வாத்ம பாவமும் நமக்கு கிடைக்கிறது. அது கூட அதனுடைய மகா விபூதி சகிதம் இந்த ஜாயிண்ட் ப்ராடக்டாக அதனால அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கூட கிடைக்கிறது. ஈஸ்வரத்துவம் சியாத் அதனால இவனுக்கு ஈஸ்வரத்துவமும் சித்திக்கிறது. சர்வாத்ம பாவத்தினால ஆத்ம ஞானம் மாத்திரம் இல்ல, அது கூட ஜாயிண்ட் ப்ராடக்டாக இவனுக்கு ஐஸ்வர்யங்களாம் இருக்கு, ஈஸ்வர பாவமும் கிடைக்கிறது. இப்படி புனः அஷ்டதா பரிணதம் அவ்யாஹதம் தத் ஐஸ்வர்யம் ச என்ன அப்படி 8 விதமான அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசித்துவம் வசித்துவம்னு சொல்லக்கூடிய அஷ்ட சித்திகளோட எல்லா தனம் தானியம் புத்திரம் இப்படி எல்லாமே எப்படி சமையல் செய்கிறவனுக்கு சமையல் மாத்திரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம குளிரும் போகிறதோ அப்படி இவருக்கு இந்த ஐகிக போகங்களும் இவனுக்கு கிடைக்கத்தான் கிடைக்கிறது. ஸ்வதஹா சித்தியே அப்படின்னாரு, அவனுக்கு தானாகவே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி இப்ப அதை முடிக்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த ஐகிக போகங்கள்லாம் ஆசை வைக்க வேண்டாம், அதெல்லாம் தானாக கிடைத்தாலும் இல்லையா, இந்த ஸ்தோத்திரத்தை கொண்டு மகாபலமாக இருக்கக்கூடிய இந்த சர்வாத்ம பாவத்தை தான் அடையறதுக்கு முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா. இந்த அல்ப பலத்தினால ஆசை வச்சா அந்த மகாபலமானது கிடைக்காமல் போவதோட இல்லையா போயிடும். ஆகையினால நீங்க என்ன ஆசையை துறக்க முடியாதவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை நீங்கள் படித்தீர்களே ஆனால் ஐகிகமாகவும் வரும், ஆமுஷ்மிகமாக அந்த ஞானமும் வரும் அப்படின்ற விஷயத்தை சொல்லி முடிக்கணும். இப்படி நம்ம முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். 10வது உல்லாசமானது இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு சுரேஸ்வராச்சாரியார் பாஷ்யம் எழுதினார் இல்லையா, வார்த்திகம் எழுதினார். இந்த சுரேஸ்வரருடைய வார்த்திகத்தை தான் நாம இப்ப மானச உல்லாசம் அப்படின்னு உல்லாசம்னு 10 சாப்டர் தசம உல்லாசத்துல இப்ப இருக்கோம். அதுல 18 ஸ்லோகம் வரைக்கும் நம்ம படிச்சுட்டோம். அப்போ சர்வாத்ம பாவத்தை சொல்லு. சர்வம் எதயம் ஆத்மா ஆத்மைவ சர்வாபூத் சர்வாத்ம
சர்வாத்மத்வமிதி ஸ்புடீகிருதமிதம் அஸ்மி அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லாருமே தைத்திரிய உபநிஷத்துல இந்த சர்வாத்ம பாவம் வந்து ஏதத் சாமகாயன் ஹாஸ்தே அப்படின்னு சொல்லி போயிட்டான் அப்படின்ற சுதிகள்லாம் நமக்கு தெரியறது இல்லையா. இப்படியாகத்தான் இந்த நாலேஜ் ஆனது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி இப்ப 19வது ஸ்லோகத்துல கொஞ்சம் கொஞ்சமா கன்க்ளூஷனுக்கு வர சர்வாத்மத்வ பாவ சாம்ராஜ்ய நிரந்தரித சேதசாம் பரிபக்வ சமாதீனாம் கிம் கிம் நாம சித்தியதி. இப்படி சர்வாத்ம பாவம் வந்து விட்டது. ஆனால் இது கூட இவனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்கள்லாம் வருது, பலவிதமான பெருமைகள்லாம் வருது, ஐகிகமான பெனிஃபிட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்றது. இந்த சர்வாத்ம பாவம் வந்து இருக்குன்னா இதெல்லாம் சொல்லணுமா? எதுதான் அவனுக்கு சித்திக்காது. அந்த சமாதியானது அப்படி நல்லா அந்த சமாதினாக்க இந்த இடத்துல யோகஜ சமாதி இல்ல, அந்த ஆத்ம ஞானம் எனக்கூடிய நிலை வந்து ஒரு கனிந்த நிலை, பரிபக்குவமான ஒரு ஃபுல்லி கண்டக்டான ஒரு பழுத்த நிலை வந்தது. ஆனால் அவர்களுக்கு என்னதான் கிடைக்காது. ஐஸ்வர்யம்னா அவருடைய ஐஸ்வர்யங்கள்லாம் கணிக்க கூட இயலாது. எதுதான் அது கிடைக்காது? சித்தி, எந்த சித்தி தான் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாருப்போம். சர்வாத்மத்துவ பாவ சாம்ராஜ்யம், இப்படி சர்வாத்ம பாவம் அப்படின்ற கூடிய அந்த ஒரு எம்பையர் கிடைச்சிருக்குன்னு வச்சுங்க. அந்த சாம்ராஜ்யம் கிடைச்சா அதுலயே நிரந்தரித்த சேதசாம், அதுலேயே அந்த ஆத்ம பாவத்திலேயே சதா சர்வகாலமும் இருக்கக்கூடிய இந்த ஞானிக்கு பரிபக்குவ சமாதீனாம், நல்ல பரிபக்குவமாக எல்லாம் கிடைத்த நிலை, ஃபுல்லி கண்டென்டடாக இருக்கக்கூடிய இந்த சமாதியினுடைய கனிந்த நிலை, பரிபக்குவமான நிலை, நன்றாக பழுத்ததான ஒரு நிலை. இந்த நிலை வந்த பிறகு நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வருதுன்னு சொல்லணுமா இல்லையா? இந்த பலன்கள்லாம் இருக்குன்னு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிம் கிம் நாம சித்தியதி, எது நீங்க சொல்லுங்க, எது வேணாலும் சொல்லுங்க, எதுதான் அவனுக்கு கிடைக்காது? எல்லாம் கிடைக்கும் இல்லையா? அவனால கிடைக்காதுன்றதே கிடையாது, அவனுக்கு கிடைக்காதுன்றதே கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். சொல்லி 20வது ஸ்லோகத்துக்கு போறார். ஸ்தோத்திரமே தற்பட்டே தீமான் சர்வாத்மத்வஞ்ச பாவயேத் அர்வாச்சீனே ஸ்பிருஹாம் முக்த்வா பலே ஸ்வர்காதி சம்பவே. இந்த சித்தி எல்லாம் இருக்க, these are all very dangerous. இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்குன்னா ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸுக்கு பெரிய தடை இந்த அஷ்டமகா சித்திகள் எல்லாம் வந்துட்டுன்னு வச்சுங்க. இந்த சித்தியை அவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சான்னா அவனுடைய பலமானது குறைந்து கொண்டே இருக்கும். அவனுடைய மெயின் எய்ம் என்ன? சர்வாத்ம பாவத்தை அடைவதுன்றது. இந்த சர்வாத்ம பாவம் எனக்கூடிய நிலையை அடையணும் அப்படின்னு சொன்னா இந்த சிறு விஷயங்கள், இந்த அஷ்டமகா சித்தி இதுலெல்லாம் அவன் மோகம் கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு வானிலை. இதெல்லாம் வரும், வராம இருக்காது. நீங்க தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தெல்லாம் விடைவிடாம புரிஞ்சு கொண்டு படித்தால் உங்களை அறியாமலே நீங்க நினைப்பதெல்லாம் நடக்கும். நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்பாங்க. அதனால நீங்க வலுவதற்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? இப்படி எல்லாம் நடக்கிறது, அப்படியே யூஸ் பண்ணிப்போமே, நமக்குதான் இந்த சித்தி எல்லாம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய சான்ஸ் வந்துடும். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும்ன்றதுக்காக இப்ப சொல்ற ஸ்தோத்திரம் ஏதத் பட்டேத் தீமான், நல்ல புத்திசாலியா இருக்கக்கூடிய தீமானு ஏதத் ஸ்தோத்திரம் பட்டேத், இந்த ஸ்தோத்திரத்தை படித்தால் என்ன ஆகும் அவனுக்கு இல்லையா? இந்த மாதிரி வைஸ்மனா இருக்கவன் இந்த பாடத்தை படிக்கணும். படிச்சு அவன் எதுக்காக தரணும்னா சர்வாத்ம பாவையே, சர்வாத்ம நிலையை தான் இவன் மெடிடேட் பண்ண வேண்டும். அப்படி இல்லாமல் அவன் சொர்க்காதி சம்பவே அர்வாச்சீனே, இந்த சொர்க்கத்துக்கு போறது போன்றதான கீழ் லெவல். சர்வாச்சீனம்னா ரொம்ப உங்களுக்கு எடுத்துவிடும். அது கீழ் லெவல், கீழானது, வெரி லோல இருக்கக்கூடியதுதான் இந்த சொர்க்காதி பலன்கள்லாம். சர்வாத்ம பாவத்தோட கம்பேர் பண்ணும்போது இருக்கிற ஸ்டேஜுக்கு அதெல்லாம் வசதியாக இருந்த போதிலும் சர்வாத்ம பாவம் எனக்கூடிய அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த சொர்க்காதி விஷயங்கள் இல்லையா, இதெல்லாம் அர்வாச்சீனே பலே,
இந்த மாதிரி பலன்கள்ல இந்த சொர்க்காதி பலன்கள் நமக்கு வரக்கூடிய சித்திகள் இந்த மாதிரி பலத்தெல்லாம் ஸ்பிருகாம் முக்துவா இதுல எல்லாம் நீங்க ஸ்பிருக வைத்துக்காதீங்க, இதெல்லாம் அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க. முக்துவா சர்வாத்ம பாவையே எப்பொழுதும் அந்த சர்வாத்மாவிலேயே நீங்க இருக்கிறதே தவிர இதனால படிக்கிறதுனால வரக்கூடிய இந்த சொர்க்காதி பலன்கள் எல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்காதீங்க, ஒரு டிசைர் வச்சுக்காதீங்க. ஸ்பிருகாம் முக்துவா இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் விட்டுட்டு அதுலயே போக்கஸ் பண்ணணும் சர்வாத்மா பாவத்துல ஒரு அட்வைஸ் சொல்லி அழகா முடிச்சாரு. அது ஏன்னா இன்டென்ஷன் அதுதான், அதுக்காக தான் இதை சொல்றது. இதுவும் வருகிறதுன்னு தானே சொன்னார் அவரு. சர்வாத்மத்துவ மகாவிபூதி சைத்தம் சியாதீஸ்வரத்துவம் சோதா அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஆகையினால இதுல எல்லாம் வச்சுக்காம சர்வாத்ம பாவத்திலேயே வச்சுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஏன் சார் அப்படி சொல்றாரு அப்படின்னா, சொர்க்காதி ராஜ்யம் சாம்ராஜ்யம் மனுதே நகி பண்டிதா ததேவ தஸ்ய சாம்ராஜ்யம் எத்து சாம்ராஜ்யம் ஆத்மனி. பாருங்க, முதல்ல என்ன சொன்ன, தீமான் ஸ்தோத்திரம் ஏதத் பட்டே தீமான் அப்படின்னு சொன்னார், புத்திசாலிகள். இப்ப என்ன சொல்றார், நல்ல ஞானம் இருக்கக்கூடிய பண்டிட் இல்லையா, பண்டிதர் அப்படின்னா என்ன, பாண்டா யாருக்கு இருக்கோ, பாண்டானா இந்த ஞானம் ஆத்ம ஞானம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் பண்டிதர்கள். இப்படிப்பட்ட பண்டிதர்கள் சொர்க்காதி ராஜ்யம் சாம்ராஜ்யம் நகி மனுதே, இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய ராஜ்யத்தை போய் உண்மையான பேரரசு எம்பயர் அப்படின்னு நினைப்பதில்லப்பா. அவங்களுக்கு தெரியும் இது சித்தர் ஸ்கூல்ல தான் வருது. இந்த சொர்க்காதி போகங்கள் எல்லாம் இருக்க, இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் இல்லை. விஷயம் தெரியாம இதுக்கு ஆசைப்படுகிறார்களே தவிர உண்மை என்ன, கம்பேர்ட் டு தட் பிரம்ம ஞானம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ், அதுல இருந்து வரக்கூடிய சந்தோஷங்கள், அதுல இருந்து இருக்கக்கூடிய பேரின்பத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சொர்க்காதி போகங்கள்னால வரக்கூடியது எல்லாமே சிற்றின்பங்கள் தான். இதெல்லாம் கீழான அர்வாச்சீனே ஸ்பிருகாம் முக்குவான்னு சொன்ன போன ஸ்லோகத்துல. இப்படி இதெல்லாம் ரொம்ப சொர்க்காதி ராஜ்யம் சாம்ராஜ்யம் இந்த பண்டிதர்கள் நகி மனுத்தே, இதை அவர்கள் எதிர்பார்ப்பதே இல்லை இல்லையா. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒரு பெரிய கிங்டமா, இதெல்லாம் ஒரு கிங்டமே இல்லை அப்படின்னு நினைக்கிறார்கள் பண்டிதர்கள், வேதாந்த விஞ்ஞானிகள் எல்லாம். இப்படி அவர்கள் சாம்ராஜ்ய ஆத்மனி இல்லையா, ஆத்ம நிலையிலேயே இருந்து கொண்டு அனுபவிக்கிறது அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த கிங்டம் இருக்க, அதுதான் அந்த எம்பையர். ஸ்வராஜ்யம் அப்படின்னு ஆப்னோதி அப்படின்னு சொல்றது இல்லையா. இந்த சாம்ராஜ்யம் இருக்கு இல்லையா, அது என்ன, ஸ்வராஜ்ய ஆத்மனியில வரக்கூடிய சாம்ராஜ்யம். இதுதான் ததேவ தஸ்ய இல்லையா, இதைத்தான் அவர்கள்லாம் ததேவ சாம்ராஜ்யம் பவதி. அவர்களுக்கு உண்மையான எம்பையர்ன்றது என்ன, கிங்டம்ன்றது என்ன, இந்த நிலைதான். ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய ஆத்ம ஞான நிலை இருக்கிறது. அந்த நிலைதான் எல்லாவற்றையும் கடந்ததான ஒரு நிலை. அதுதான் உண்மையான மோட்ச சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சொர்க்காதிகள்னால வரக்கூடிய இந்த சின்ன சின்ன ராஜ்யங்களை எல்லாம் இவர்கள் ராஜ்யமாக கருதுவதில்லை. இந்த ஆத்மா ராஜ்யம் தான் இல்லையா, ஆத்மனாயேவ துஷ்டகா ஆத்மைவ இல்லையா, எல்லாம் இந்த ஆத்மாதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அவர்களுக்கு தஸ்ய காரியம் ந வித்யதே அப்படின்னு பகவத்கீதையில சொன்னார் இல்லையா. அவர்களுக்கு செய்ய வேண்டியதுன்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்படி சர்வாத்ம பாவனாபந்தம் சேவந்தே சர்வசித்தயா தஸ்மாதாத்மனி சாம்ராஜ்யம் குறியாத் நியதமானசா. எல்லா சித்திகளும் இவனை நோக்கி வரத்தான் போகிறது. ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு இல்லையா, இவர்கள் சித்தியை போய் தேட வேண்டியதில்லை. எல்லா சித்திகளும் இவருக்கு நமஸ்காரம் பண்றது வழக்கமா போயிடுச்சு இல்லையா. சர்வாத்ம பாவவந்தம் சர்வசித்தையா சேவந்தே, இந்த சர்வாத்ம பாவமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு சர்வசித்தையா, நீங்க சொல்லக்கூடிய அனிமா மகிமா லகிமா கரிமா ஈசித்துவம் வசித்துவம் பராகாமியம் சொல்லக்கூடிய இந்த சித்திகள் எல்லாம் சர்வே சித்தையா. இதை தவிர விட்டு போன சித்திகள் ஏதாவது இருக்குன்னா அதையும் இல்லையா பண்ணக்கூடிய இந்த சித்திகள் எல்லாம்
சர்வாத்ம பாவனாவந்தம். இந்த சர்வாத்ம பாவனை வந்தவனை சேவந்தே ஆல் தி சித்திஸ் வர்ஷிப் திஸ் ஞானி. இவர்கள் எல்லாம் இந்த ஞானிகள் எல்லாம் எல்லா பவர்ஸும் இவனைத்தான் பிரார்த்திக்கின்றன அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஸ்மார்ட். அதனால என்ன பண்ணோம், நியதமானசா ஆத்மனி சாம்ராஜ்யம் புரியார். அதனால நியமமாக எல்லாரும் தன்னுடைய மனசை சரியா வைத்துக் கொண்டு அந்த ஆத்ம லாபம் தான் நமக்கு வேண்டிய லாபம். ஆத்மலாபா பரம் லாபகா. இந்த ஆத்ம லாபத்தை விட வேறு லாபம் உலகத்துக்கு இல்லை என்பதை நினைத்து தஸ்மாத் ஆகையினால அந்த சாம்ராஜ்யத்துலதான் புரியாத். ஆத்மனி சாம்ராஜ்யம் புரியாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? He should establish his own kingdom in ஆத்மன் முன்பு அப்படின்னு அர்த்தம். இந்த ஆத்மாலேயே அவன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சொல்லி இருக்க காரணம் என்ன? குரு இல்லையா? குருவை போற்றுவதனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னாக்க, குருவும் ஆத்மாவும் ஐக்கியம் ஒன்று இல்லையா? குருவும் இறைவனும் ஒன்று. இந்த பாவம் ரொம்ப முக்கியம். குருதான் நமக்கு அந்த கிருஷ்ணோபனிஷத்துல சொல்லும் பொழுது வம்சீன பிதா பரம்பாரம் தாரயசி அப்படின்னும் போது ஆச்சாரியார் பாஷ்யம் பண்றாருக்கு, எனக்கு இந்த சரீரத்தை கொடுத்த எங்க அப்பாவுக்கு நான் வருஷா வருஷம் பண்ணி என்னுடைய நன்றியை காமிக்கிறேன், அவர் மேல அவ்வளவு பிரியமா இருக்கேன், அவ்வளவு பாசத்தை கொட்டுறேன், அவருக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்றது கரெக்டு. இத மாதிரி எனக்கு இன்னொரு ஒரு உலகத்தையே காமிச்ச இந்த குரு இருக்காரு, அவர்தான உண்மையான தந்தை இல்லையா? அப்படின்னு பொம்ஹீன பிதா, எங்களுக்கு உண்மையான அப்பா நீங்கள் தான் அல்லவா அப்படின்னு பிப்பலாதரை பார்த்து அந்த 6 பேரும் சொல்றாங்க. பொம்ஹீன பிதா. ஏன்? பரம்பாரம், உங்க உயர்ந்ததான ஒரு நிலைக்கு போய் என்ன எடுத்துன்னு போனீங்கன்னா எங்கேயோ உட்கார்ந்து எனக்கு என்ன தெரியும், வேதாந்தம்னா என்னன்னு தெரியும், இதெல்லாம் தெரியும், ஆத்மான்னு ஒண்ணு இருக்கான்னு தெரியுமா, நம்ம ரிலிஜன்ல எவ்வளவு புத்தகங்கள்லாம் இருக்குன்னு தெரியுமா, நான் ஏதோ எல்லார மாதிரி இதுவும் ஒரு ரிலிஜன் தானே நினைச்சுட்டு இருந்தேன் இந்த சனாதன தர்மத்தையும். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு இப்பேற்பட்டதான ஒரு அறிவெல்லாம் கொடுத்த அந்த குரு உண்மையிலேயே எனக்கு யாரு? அவர்தான் உண்மையான தந்தை அப்படின்னு இருக்கும். அதனால அந்த குருவனுடைய வேல்யூ இன்னும் சொல்ல போனான்னா கடவுளை விட குருவுக்கு வேல்யூ கொடுக்கக்கூடியது வசதி அப்படின்னு விசார சாகரம்ன்ற கிரந்தத்துல அவர் சொல்ற. என்னதுனால அப்படி வசதியா சொல்றீங்க சார் நீங்க? அதுக்காக ஒரே ஒரு எமோஷன்ல இருக்காங்க. இறைவனை விட குரு வசதின்னு சொல்றல, இது எமோஷன் இல்லையா இது அப்படின்னு? இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த இறைவனால உங்களுக்கு என்ன சார் கொடுக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு ஈஸ்வர உபாசனைனால ஒரு குருவை கொடுப்பாரு. அந்த குருவை சேவனை பண்ணீங்கன்னால அதனால உங்களுக்கு வரக்கூடியது என்ன? சாஸ்திர லாபம். சாஸ்திர லாபத்தினால உங்களுக்கு வரக்கூடியது ஆத்ம லாபம். ஆத்ம லாபம் வந்துட்டேனால் மோட்ச சம்பாதிக்கும் இல்லையா? அத்வைத சாட்சா்காரமே ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட அத்வைத சாட்சா்காரம் தான் நமக்கு வசதின்னு தெரிகிறது. அப்படி இருக்கும் பொழுது கடவுளால இந்த அத்வைத சாட்சா்காரத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு பரோட்சமாக இருக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு நல்லா இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். பகவானுக்கு அவ்வளவுதான் பவர் இல்லையா? ஆனா குரு பூஜை பண்ணீங்கன்னு வச்சுங்க, ஈஸ்வர பூஜை பண்றதுனால என்ன பலன்கள்லாம் உங்களுக்கு பரோட்சமாக கிடைக்கிறதோ அந்த பலனும் கிடைக்கிறது. பிளஸ் அவர் எதிர்க்க உட்கார்ந்து இந்த டீச்சிங்கையும் கொடுக்குறாரு, வேதாந்தத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. அதன் மூலமாக அபரோட்ச ஞான பலமும் உங்களுக்கு சேர்ந்து வருது. இந்த பரோட்ச பலம் மாத்திரம்தான் அவர் எங்கிட்ட உட்கார்ந்து ஈஸ்வரன் சொல்லி கொடுக்க போறாரான்னு அவர் என்ன பண்ண, குரு ரூபேன்னு அங்க தட்சிணாமூர்த்தி ஸ்வரூப தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம்மிடம் தட்சிணாமூர்த்தையே அப்படின்னு பண்றதுனால அந்த குருதான் இங்க எனக்கு இந்த நாலேஜை கொடுக்கிறார் அப்படின்னு தெரிகிறது இல்லையா? அதனால குருவையும் தேவரையும் ஒன்றாக பாவிக்க வேண்டும் அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபநிஷத்தினுடைய கடைசியில போய் சொல்றது. அதை அப்படியே மனசுல வச்சுட்டு சுரேஷாச்சாரியார் அந்த மந்திரத்தை அப்படியே இங்க ஸ்லோகமாக எழுதிவிட்டார். யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதா ஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹ. யஸ்ய தேவே பராபக்தி,
உங்களுக்கு இந்த ஃபீல்டுல வரவாளுக்கெல்லாம் பகவானை பத்தி நன்னா தெரியறதுனால எல்லா பக்திமான்கள் தான் வர முடியும். இல்லைன்னா எப்படி வேதாந்தத்துக்குள்ள வர முடியும்? ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் பக்தி. ஈஸ்வர பக்தி இல்லாதவர்களுக்கு குரு கிடைப்பாரா? குரு கிடைக்காதவர்களுக்கு சாஸ்திரத்தினுடைய பெருமை தெரியுமா? இப்படி எல்லாத்துக்கும் காரணமாக எது யோசிச்சு இருக்க வேண்டியது? ஈஸ்வரானுகிரகம் வினா எதுவும் நடக்காது அப்படின்றதுனால நமக்கு எல்லாம் தெரியும். அவர் மேல நாம வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தி பிரேமையானது பராபக்தி. எஸ்ய தேவே பராபக்தி. இந்த தேவர்கள் மேல இல்லையா எவ்வளவு பக்தி வைத்துக் கொண்டிருக்கிறானோ இல்லையா, இன்டென்ஸ் டிவோஷன் டு காட் இருக்கக்கூடியவர்கள். அதேதான் ததா தேவே ததா குரவு, யதா தேவே ததா குரவு. எப்படி அங்க இருக்கோ இன்டென்ஸ் டிவோஷன் இருக்கோ பகவான் மேல, அதே மாதிரி தான் இந்த குரு கிட்டையும் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த குரு மேல அப்படி ஒரு பக்தி பண்ணக்கூடியவர்களுக்கு, சாட்சாத் பரமேஸ்வரனாக தன்னுடைய குருவை நினைத்து வழிபடுபவர்களுக்கு எதுதான் கிடைக்காது? தஸ்ய ஏதே கதிதாஹ்யத்தாக. இந்த ஏதே சாஸ்திரார்த்தங்கள்லாம் இருக்க அர்த்தாக கதிதாக, இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் என்ன சீக்கிரட் கதிதாஹி அர்த்தாக. இந்த டீச்சிங் எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்து நல்லா புரியுது இல்லையா? அந்த டீச்சிங்ஸ் தான் உண்மையான அந்த மர்மங்களை எல்லாம், அந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் எடுத்துரைக்கிறது இல்லையா? தசிய யாருக்கு? இந்த சின்சியரா இருக்கக்கூடிய இந்த சிஷ்யனுக்கு இந்த அர்த்தங்கள் எல்லாம் கத்திதாக. இதெல்லாம் கத்தித்தம் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன? சொன்னவர் யாரு? அந்த சாட்சாத் குருதானே இவனுக்கு எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னு ஒரு அர்த்தம். தஸ்யைத்தே அகதிதாஹ்யதா அப்படின்னு இதுக்கு வியாக்கியானம் பண்றது உண்டு. தஸ்ய ஏதே, அந்த ஏவோட சேர்ந்து அகதிதா அப்படின்னு நீங்க போட்டாலும் அந்த அந்த அவசாதம் போட்டு தஸ்யைத்தே கதிதாஹ்யதான்னு சொல்லுவோம். நீங்க அந்த அவசாதம் ஒண்ணு போட்டீங்கன்னா தஸ்யைத்தே அகிதா தாஹா. இந்த குருவோட இருக்கும் பொழுது அவருடைய பிஹேவியர்னால நமக்கு அவர் டீச்சிங் பண்றதையும் நம்ம கத்துக்கிறோம். எப்படி வாழறது, எப்படி அவர் எல்லா ப்ராப்ளத்தையும் யூஸ் பண்றாரு, எப்படி இந்த சிஷியங்கள் எல்லாம் அவர் கரெக்டா புரிஞ்சுன்னா அவன் மனசுல என்ன இருக்கு அப்படின்ற விஷயங்கள், அவனுக்கு ஏன் இந்த விஷயம் புரியலன்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் படி போட்டு வரல. இதெல்லாம் சொல்லி கொடுத்து வரக்கூடியது இல்லை. பார்த்து 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 கத்துக்கணும். குருவோடையே இருந்து அவரோட வெளில போகும்போது பார்த்து தானே பாதி விஷயங்கள் கத்துக்கிறதுனால வரக்கூடியது பாதி அப்படின்னா நம்மளுடைய ஆப்சர்வேஷன்னால பாதி இல்லையா? அது மட்டும் இல்ல, கால் பங்கு கூட இருக்கக்கூடிய சிஷியர்களோட நம்ம பண்ற டிஸ்கஷன்னால வரக்கூடியது. இப்படி எல்லாம் சொல்றது இல்லையா சாஸ்திரங்கள். இப்படி கதிதாஹ்யத்தா என்ன, அகதிதாஹ்யத்தா என்ன, எல்லாம் இவனுக்கு பிரகாசந்தே மகாத்மனா அப்படின்னாரு. இந்த இதெல்லாமே இவனுக்கு இந்த மகாத்மாவுக்கு புரிகிறது. அந்த குருவை பூஜை பண்றதன் மூலமாக, குருவை உபாசிப்பதன் மூலமாக, குருவை சேவை செய்வதன் மூலமாக அப்படின்னு தத்தித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா சுசுரூஷ பண்ணி அவரை கேள்விகள்லாம் கேட்டு இப்படி வேணா கதிதாஹ்யத்தாக அகதிதாஹ்யத்தாக எல்லாம் இவருக்கு தெரிஞ்சு இவன் மகாத்மாவாக ஆகியதான். இப்படி சொல்லி அந்த சேதாசுதர உபநிஷத்துல எண்டுல சொன்னதை அப்படியே வெர்பாட்டி நீங்க எடுத்துறாரு இல்லையா? அவர்கள் எல்லாம் சிவயோகிகளாக இருந்து அவர்கள் அந்த சிவனோடையே ஒன்றாக ஆக்கி அந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்படி இதை உத்தேசித்துத்தான் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்லோகமானது சர்வாத்ம பாவத்தை இதற்காகத்தான் வந்தது அப்படின்னு 24வது ஸ்லோகத்துல சொல்ற. பிரகாஷாத்மிகயா சக்தியா பிரகாஷானாம் பிரபாகரஹ பிரகாஷயதி யோ விஸ்வம் பிரகாஷோயம் பிரகாசதாம். பிரகாஷானாம் இல்லையா, பிரகாஷாத்மிகயா சக்தியா அப்படின்னு அயம் இந்த ஸ்லோகமானது பிரகாஷாத்மிகயா சக்தியா. இது இந்த எடுத்து விளக்கக்கூடிய
கூடியதான விளக்கு அப்படின்னு பேரு இல்லையா. அந்த விளக்கு என்ன பண்றது, நமக்கு எல்லா பொருள்களையும் விளங்க வைக்கின்ற காரணத்தினாலதானே அதுக்கு விளக்கு அப்படின்ற. விளக்குன்னா என்ன, அது எல்லாவற்றையும் நமக்கு விளங்க வைக்கிறது. விளங்க வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், அறிய வைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி பிரகாசாத்மிகையா சக்தியா இது இந்த லைட் ஆனது என்ன பண்றது, அதுக்கு ஒரு பவர் இருக்கு, இன்ட்ரின்சிக் பவர் லைட் இருக்க. அது என்ன பண்றதுன்னா பிரகாஷானாம் பிரபாகரா அயம் பிரகாஷா இல்லையா. இந்த பிரகாசமானது பிரகாஷானாம் பிரபாகர், சூர்யாதிகளையும் இல்லையா, இந்த லைட் ஆனது சூர்யாதிகளையும் பவர வைக்கணும். தத்திர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வம். உண்மையான பிரகாசகம் என்ன, இந்த லூமினஸா இருக்கக்கூடிய சூரியனையோ சந்திரனையோ மின்னலையோ அக்னியோ இது எல்லாம் பிரகாசமாகணும்னா அவர் இருந்தாதான் இது பிரகாசிக்கும். அவர் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் கண்ணு பார்க்கும், மூக்கு கேட்கும், மூக்கு நுகரும், காது கேட்கும், வாய் அசையும், பேசும், கால் நடக்கும், எல்லாம் பண்ணும். அவர் இந்த உடம்பை விட்டு போயிட்டாரே ஆனால் இல்லையா என்ன ஆகும், அவ்வளவுதான், இது ஒரு பாடி அப்படின்னு தூக்கி போட்டுவாங்க இல்லையா. ஆகையினால இதெல்லாம் பிரகாசம்னா பிரகாசத்துக்கு பிரகாசமாக இருக்கக்கூடிய அவர் இருக்க வேண்டும். இந்த பிரகாசத்தை படுத்தக்கூடிய பிரபாகரர்களுக்கெல்லாம் பிரகாசமாக இருக்கக்கூடியது அந்த அவர் இருந்தாரேயானால் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அவர் ஒழித்தாரேயானால் எல்லாம் ஒழிக்கும். அப்படி இருக்கக்கூடிய யஹா விஸ்வம் பிரகாசியத்தி, அவர்தான் இந்த உலகத்தையே ஒழிக்கும்படி செய்கிறார். அந்த பிரம்மஞா அந்த ஆத்மாதான் இந்த உலகத்திலேயே இந்த பிரபஞ்சத்தையே அவரு ஸ்வயம் ஜோதி பிராமணத்துல இந்த விஷயங்கள்லாம் நிறைய அவருடைய பிரகாசத்தினாலதான் இந்த உலகமே இந்த பிரபஞ்சத்தையே அந்த பிரகாசம் தான் பிரகாசிக்க செய்கிறது இல்லையா. ஞாபகம் வச்சுக்கணும், பிரகாசம் எந்த சக்தியினால இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இதையெல்லாம் பிரகாசம் இருக்கிறதோ அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய அவர் இருக்கார அயம் பிரகாஷா பிரகாசம். அவருடைய அந்த பிரகாச சக்தியானது அந்த பவர் ஆஃப் லைட் இருக்கு இல்லையா, அது உங்களிடத்திலையும் அது ஷைன் ஆகட்டும் பிரகாசதான் அப்படின்னு ஆசீர்வாத பூர்வமாக அந்த பிரகாசம் உங்களுக்கும் பிரகாசிக்கட்டும். அந்த ஆத்மாவானது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்ற இருளை போக்கடிக்கட்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த லைட்டு இந்த உலகத்தையே எந்த லைட்டு காண்பிக்கிறதோ, அந்த சூர்யாதிகளுக்கெல்லாம் எந்த லைட்டு காரணமா இருக்கக்கூடியோ அந்த அந்த லைட் பிரகாசிக்க எனக்கும் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அழகா முடிச்சுட்டார். 10 ஸ்லோகங்களுக்கும் நம்ம பார்த்துட்டோம். 10 ஸ்லோகங்களுக்கு 10 உல்லாசங்களாக இருந்து பார்த்தோம். இப்படி சொல்லி இது தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மானசோல்லாசே தசமோல்லாச சங்கிரஹா இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே. தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் எனக்கூடிய இந்த கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட இந்த பிரபந்தே, இந்த கிரந்தே, இதுக்கு என்ன பெயர் வச்சா மானசோல்லாசம் என பெயர் வச்சோம். மானசோல்லாசம் எனக்கூடிய தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை பிரதிகாரகம் பண்ணக்கூடியதான இந்த மானசோல்லாசம் எனக்கூடிய ஸ்தோத்திரத்துல இந்த கிரந்தத்தினுடைய தசம உல்லாசா, இந்த 10வது உல்லாசம் என்று சொல்லக்கூடியதாக இது சங்கிரகமாக ஒரு விரிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. சமாப்தம் இச்சா, இப்படியாக அது முடிஞ்சது அப்படின்னு சொன்னார். இது சுரேஸ்வராச்சாரிய கிருதம் மானசோல்லாசமாக்கியம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திர பாவார்த்த வார்த்திகம் சமாப்தம் அப்படின்னு. இது இப்படியாக ஸ்ரீ சுரேஸ்வராச்சாரிய கிருதம், ரொம்ப பெரியவர் சுரேஸ்வராச்சாரியார் இல்லையா. அவருடைய மகிமையை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வாதங்கள் எல்லாம் பண்ணி அதை ஜெயிச்சு ஆச்சாரியர்கிட்டே சன்னியாசத்தை வாங்கிட்டு ஐஸ்வர்ய சித்தி போன்ற கிரந்தங்கள் என்ன பிரதாரண்ய கோபனிஷத்துக்கு வார்த்திகமா எழுதின ஆச்சாரியார் எழுதின பாஷ்யத்துக்கு
வார்த்திகம் எழுதினார். தைத்திரிய உபநிஷத்துக்கு ஆச்சாரியார் எழுதினதுக்கு வார்த்திகம் எழுதினார். இதை தவிர அவருடைய நைஷ்கர்ம இருந்த சித்தி கிரந்தமானது ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்கக்கூடிய சித்தி கிரந்தமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய இந்த சன்னியாசிகளுக்காக பஞ்சபூதத்துக்காக ஒரு கிரந்தங்கள் எழுதினார். இப்படி அநேக கிரந்தங்கள் அவர் எழுதினாலும் அவர் எழுதின கிரந்தங்களுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது பிருதாரண்யகோபனிஷத்து பஞ்சீகரணம் அப்படின்னு ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு. அதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது பிருதாரண்யகோபனிஷத் வார்த்திகம், தைத்திரிய உபனிஷத் வார்த்திகம். அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்துக்கு அவர் எழுதின மானசோல்லாசம் எனக்கூடிய வார்த்திகம். இந்த வார்த்திகம் அப்படின்னா என்ன? ஸ்லோக ரூபமாக எழுதப்பட்ட ஒரு கமெண்ட்ரி. ஆனா வார்த்திகத்துக்கு என்ன டெபினிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, உக்தம் அனுக்தம் இல்லையா? ஆச்சாரியார் சொன்ன அந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை எடுத்து சொல்றது. இதுல விட்டு போன கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சொன்னோம். துருத்தம் ஏதாவது தப்பா இருந்தா அதான் சொன்னோம். ஆனா இங்க அதுக்கு சான்ஸ் இல்லை. ஆச்சாரியர் ஒரு பரிபூர்ண ஆச்சாரிய ஸ்வரூபமாக இருக்கார். அவர்கிட்ட போய் துருத்தம் உக்தானுக்த துருக்க சிந்தனம் வார்த்திகம் அப்படின்னு அதுக்கு பெயர் இருந்த போதிலும் அவர் சொன்னது, அவர் சொல்லாம விட்டது எதனால உங்களுக்கு தெரியும்ன்றதுனால அவர் சொல்லல, அதை நான் சொல்லி நிரப்புறேன் அப்படின்றதுக்காக எழுதப்பட்டதான இந்த வார்த்திகம் சமாப்தம் ஒரு வழியாக இல்லையா முடிந்தது. இத்துடன் முடிந்தது. இந்த 10 உல்லாசத்தோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். மானச உல்லாசம் அப்படின்னு. இப்போ மானசோல்லாசம் முடிஞ்சு போச்சு. ஆனாலும் சம்பிரதாயத்துல எல்லாம் சொன்னாலும் இதுல 2-3 பிரேயர்ஸ் சேர்த்துதான் சொல்றது அப்படின்றது ஒரு வழக்கம் இல்லையா? அதுதான் அந்த தட்சிணாமூர்த்தி பக்தியோட சேர்ந்து இதை சொல்லி அதனால அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் பார்த்துட்டோம்னாக்க முழுமையாக தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை பார்த்ததான ஒரு திருப்தி வருமா? இப்போ அதனால அவர் என்ன அடிஷனலா சொல்லியிருக்கார் அப்படின்னா, சமீபே பூமிபாகே நிசன்னம் சகல முனி ஜனானாம் ஞானதாதாரமாரா திரிபுவன குருமீசம் தட்சிணாமூர்த்தி தேவம் ஜன மரண துக்கச்சேது தட்சம் நமாமி. வடபிடபி சமீபே அப்படின்னாரு. வடபிடபி அப்படின்னாக்க ஆலமரத்துக்கு சமீபே, வடவிடப்பமாக இருக்கக்கூடிய ஆலமரம். அந்த வடவிடத்துக்கு ஆலமரத்துக்கு வடவிடபி சமீபே, ஆலமரத்துக்கு அருகில பூமி பாகே திசன்னம், அந்த ஆலமரத்து அடியில உட்கார்ந்துட்டு அப்படி உட்கார்ந்துருக்காங்க. பூமி பாகே, இந்த பூமியில நிஷன்னாம் அமர்ந்து இருக்கிறவர்கள் இல்லையா? அப்படி எல்லாரும் அங்க உட்கார்ந்து இருக்கிறார்கள். அங்க யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க? சகல முனிஜனானாம், எல்லா முனிவர்களும் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. யாரு பார்த்து உட்கார்ந்து இருக்காங்க? தன்னுடைய ஆச்சாரியன் குருவாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திய அப்படி அந்த விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ஆலமரம் இருக்கு, அங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கார்கள். இந்த முனிவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கார்கள். சகல முனிஜனானாம் எதுக்காக? ஞானதாதாரம், அந்த பிரம்ம ஞானத்தை அருளுபவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த தட்சிணாமூர்த்தி. அவர் எப்பேற்பட்ட தட்சிணாமூர்த்தி? திரிபுவன குரு ஈசம், இந்த 3 உலகத்துங்களுக்கும் குருவாக இருக்கக்கூடியவர். சாட்சா பரமேஸ்வர ஸ்வரூபம். தட்சிணாமூர்த்தி வேற, பரமேஸ்வரன் வேறையா, சிவன் வேறையா இல்லையா? திரிபுவன குரு ஈசம், அவர் எப்படி உட்கார்ந்திருக்கார்? தட்சிணாமூர்த்தி ரூபம், அவர் தட்சிணாமூர்த்தி தேவராகவே இருக்கிறார். அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாகவே அந்த தேவனாக இருந்து கொண்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? ஜனன மரண துக்க சேத தட்சம் நமாமி, நம்மை போன்ற மனிதர்களுடைய சம்சார கட்டில மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்களை பிரம்ம ஞானத்தை கொடுத்து திரும்பவும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அந்த நிலை இவனுக்கு வரக்கூடாது என்பதற்காக ஜனன மரண ரூபமாக இருக்கக்கூடிய இந்த சம்சார துக்கத்தை சேதம் இல்லையா
இதை முழுக்க வெட்ட வேண்டும். பிறவி சாபம் போன்ற இந்த துன்பங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை ஒட்ட நெருக்க வேண்டும் என்பதில் தக்ஷமாக இருக்கக்கூடியவர் தான் தட்சிணாமூர்த்தி. தக்ஷம்னா சாமர்த்தியம், அவருக்கு அப்படி ஒரு சாமர்த்தியம். அந்த ஜனங்களை பிறவி பிணியிலிருந்து, பிறவி பெருங்கடலிலிருந்து இவர்களை நீந்த வைக்க வேண்டும் அப்படின்னு அந்த அக்கறைக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காக அவர் ஜனன மரண துக்கச்சேத தட்சம் இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னார். மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம் வரிசிஷ்டாந்தே வசதி ரிஷிகணை ஆவృతం பிரம்மனிஷ்டை ஆச்சார்யேந்திரம் கரகலித சின்முத்ரமானந்தமூர்த்திம் ஸ்வாத்மாராமம் முதிதவதனம் தட்சிணாமூர்த்திம் கீழே. மௌனத்தையே வியாக்கியானமாக கொண்டவர் இல்லையா. மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் அப்படின்றார். அவர் என்ன கல்லாலின் புடையமந்து நான்மறையார் அங்கம் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்குமே வாக்கிறந்த பூர்ணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லா விதமாயும் அல்லதுமாய் இருந்ததனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவதொடக்கை வெல்வோம் அப்படின்னு போட்டுக்கோம் இல்லையா. இல்ல நம்ம கபாலீஸ்வரர் இல்ல அந்த ஸ்லோகத்தை போட்டுப்போம், ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா. இவர் சைலன்ஸ் தான் டீச்சிங், அவ்வளவுதான் சைலன்ஸ். அதுவே உங்களுக்கு எல்லாவற்றையும் அந்த ரமண மகிழ்ச்சி ஒரே வார்த்தை பூவாமை அப்படின்னு கேட்டாரு இல்லையோ, அது மாதிரி இவர் என்ன பண்றாரு, வாய் தரவாத மௌனம். மௌன வியாக்கியா இதையே பிரகட்டித, இதுதான் அறிவுறுத்தப்பட்டது. அந்த பரபிரம்ம தத்துவம் இவ்வளவுதான். ஒண்ணு அது சொல்லுனால மனோவாச்சாம் அகோச்சரம் இல்லையா, அது சொல்லி புரியக்கூடியது இல்லை. அதை எடுத்துக்கொள்ளவும் முடியாது, தள்ளவும் ஏவோ பாதையே வர்ஜிதமாக இருக்கக்கூடிய வாக்குக்கெல்லாம் அதீதமானது. அது பேசி அந்யா வாசோ விமுஞ்சத அமிர்தசேஷ சேது, இந்த வார்த்தையை நிறுத்தினால அதுவே அமிர்தத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பாலம்னு சொல்றது உபனிஷத். இப்படி அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை மௌனம் அப்படிங்கிற ஒரு டீச்சிங், சைலன்ஸ்ல டீச்சிங் பண்றார். சரி, யாரு டீச்சிங் பண்றவர் எப்படி இருக்காங்க, சதா சர்வகாலம் யுவாவா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரன் இல்லையா. தட்சிணாமூர்த்தி எங்க இருக்காரு, வாலிப பருவத்துல இருக்காரு. எப்பொழுதும் யுவானம் மௌன வியாக்கியா பிரகடித பர பிரம்ம தத்துவம் யுவானம். அவர் என்ன பண்ண, யுவாவா இருந்து கொண்டு இதை பண்ணி கொண்டே இருக்கிறார். அவர் எப்படி இருக்காரு, பிரம்ம நிஷ்டையிலேயே உட்கார்ந்து கொண்டு அவர் நிலை பெற்றவர்களா இருக்காரு. கீழே உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் அவர்கள்லாம் எப்படி இருக்காரு, வர்ஷிஷ்டாந்தே, அதெல்லாம் வயசானவர்கள் இல்லையா. அங்க வசதி வர்ஷிஷ்டாந்தே வசதி, அவர்கள்லாம் வயது முதிர்ந்த சிஷியர்கள் எல்லாம் அங்க யாரு, ரிஷிகணைஹி. அங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் பார்த்தா வயசானவர்கள். ஆனா டீச்சர் இங்க எப்படி இருக்காருன்னா யங்கா இருக்காரு. அதெல்லாம் வயசான முனிவர்கள், முதிர்ந்த சிஷியர்கள் முனிகணங்களால ஆவிருத்தம் அவர் சூழப்பட்டவராக அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்கார். அவர் கையில கரகலித சின்முத்ரம், அவர் கையில ஒரு சின்முதிரையை வச்சிருக்கார் சார். இப்படின்னு ஒரு சின்முதிரையை வச்சிருக்கார். ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு, அவ்வளவுதான் அவருடைய போதனை. சைலன்ஸ்ல அவர் இந்த முதிரையை காமிச்சுதான் யோ முதிரையா பத்திரையா நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ஆணவ மலம், மாயிக மலம், காய் கமலம்னு சொல்லக்கூடியது, அல்லது சத்துவம் ரஜஸ் தமோன்னு சொல்றது, அல்லது ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணோட இந்த ஜீவன் போயிட்டே இருப்பான். இவனை இங்கேருந்து டீச்சிங் மூலமாக பிரிச்செடுத்து பிரம்மத்தோட சேர்க்கறது தான் தட்சிணாமூர்த்தியுடைய வேலை என்பதை காண்பிக்கக்கூடிய இந்த ஞான முத்திரைக்கு பேரு சின்முத்திரை அப்படின்னு பேரு. இதுக்கு சின்முத்திரை அப்படின்னு பேரு. இப்படிப்பட்ட சின்முத்திரையை தரித்துக் கொண்டு கரகலித அப்படின்னு கையில் தரிக்கப்பட்டதான இந்த சின்முத்திரையை வைத்துக் கொண்டு ஆனந்தமூர்த்தி, அப்படி ஆனந்தமாக உருக்கொண்டவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவர் ஆத்மா ஆராமம். அவர் நல்லா புரிய வைக்கிற ஆத்மாராமனா இருக்கிறது தான் தன்னுடைய ஆத்மாலேயே தான் நிலைத்து இருப்பதற்கு, அதுதான் உலகத்திலேயே பேரானந்தம் என்பதை முதித வதனம் அவருடைய முகமே நமக்கு காட்டுகிறது. அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, அப்படியே நித்திய திருப்தி
தத்துவத்தோட கூடியனவராக இருந்து கொண்டு முதித வதனம், முதித அப்படின்னா சந்தோஷமான ஒரு முகம், பிரமோதம், மோதம், முதித வதனம், மோதத்தோட இருக்கக்கூடியதோட ஒரு வதனத்தோட இருக்கக்கூடிய ஆச்சாரியந்திரம், ஆச்சாரியானாம் சிரேஷ்டம் ஆச்சாரியந்திரா, இந்த ஆச்சாரியர்களுக்கு சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்தியை ஈடே நமஸ்கரிக்கிறேன், பகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் வடவீட்ட சமீப பார்த்தாச்சு. அப்புறம் சித்திரம் வடதரோர் மூலே விருத்தா சிஷ்யா குரு யுவா குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சஞ்சயாஹ. வடதரோஹோ மூலே இல்லையா, வடதரோஹோ மூலே, வடதருன்னா என்ன, ஆலமரம், ஆலமரத்தினுடைய மூலைய அடியில சித்திரம், ஆச்சரியம், விசித்திரமா இருக்கு. யாரு அங்க உட்கார்ந்து இருக்காங்க? விருத்தாகா சிஷ்யாகா, எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்து இருக்காங்க சீடர்களாக. அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரியன் எப்படி இருக்காருன்னு, குரு ரிஜுவா, எங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்து இவாளுக்கு டீச் பண்ணுங்க. என்னடா இந்த மனுஷன் டீச் பண்றாருன்னா மௌனம். இவர் டீச்சிங் என்ன, பேசாம இருக்கு, சைலன்ஸ். இந்த சைலன்ஸ்லதான் நீங்க உணர முடியும். எல்லாரும் அந்த சைலன்ஸ் அனுபவிக்கணும். இல்ல கொஞ்ச நேரம் அப்படி சைலண்டா இருந்தா அதுல இருந்து வரக்கூடியதுக்கு இன்பம் இருக்க, அந்த இன்பம் பேசுறதுனால வராது அப்படின்றது நாம அறியக்கூடியதான் ஒரு இல்லையா. மொழினாலே என்ன அர்த்தம், மௌனம், மனநிசீலனா இருக்கணும், மௌனமாக இருக்கக்கூடிய மௌனமா இருக்கிறதுனால அவருக்கு முனின்னு ஒரு பேரு. சதா சர்வ காலமும் பிரம்மத்தையே மனனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால பேசாம அப்படி இருக்கக்கூடியது. குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், குருவுக்கு என்னது, ஆசிரியருக்கோ மௌனம் தான் வியாக்கியானம். இதுதான் சார் டீச்சிங் அப்படின்ட்டாரு. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு என்ன டீச்சிங் இருக்காரு. ரமண மகரிஷி முன்னாடி பால் பிரண்டன் என்ன பண்ணா, நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுன்னு போய் எல்லாம் ஒரு டிபிக்கல், நான் ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட், எனக்கு கேள்வி கேட்கறது தான் தொழில். யாரு இருந்தா பிக் ஞானி இருக்கட்டுமே, எனக்கு என்ன, நான் நிறைய கேள்வி கேட்கறோம் அப்படின்ற எண்ணத்துலதான் அவர் இங்க இருந்து போனார் திருவண்ணாமலைக்கு. போய் அவர் எழுதின கேள்வி எல்லாம் எடுத்துன்னு போய் அவர் எழுதியிருக்காரு. உட்கார்ந்து இருக்காரு, அவர் எழுதியிருக்காரு. உட்கார்ந்தா கவர்னர் முன்னாடி அவருக்கு எந்த கேள்வி கேட்கறதுக்கு துணியவே வரல. அப்ப அவருக்கு என்ன வந்ததும் சிச்சி, அவருக்கு என்ன டீச்சிங்ல இருக்காரு, எந்த லெவல்ல உட்கார்ந்து இருக்காரு, நம்ம இந்த சீப் கேள்வி எல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டு அவருடைய திஷ்டி எல்லாம் கலைக்கிறதுக்கு விரும்பல. எந்த கேள்வியும் கேட்காமே திரும்பி வந்துட்டார். ஏன்னா கேட்கணும்னு தோணல. அது ஞானிகளுடைய சன்னதியில அவளுக்கு இருக்கக்கூடிய பேரின்பத்தை அவர்கள் நமக்கு பரப்பி விட்டுவார்கள். அங்க போனா நமக்கும் அந்த சைலன்ஸ்லதான் மோகமானது வரும் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா. அப்படி இந்த மௌனம் தான் வியாக்கியானம். சரி, இந்த மௌனம் வியாக்கியானத்தினால என்ன ஆச்சு, புரிஞ்சுட்டான புரிஞ்சிடும். அங்கதான் அவளுடைய கெப்பாசிட்டி இல்லையா. இப்ப பாருங்க, பால் பிரண்டன் எக்ஸாம்பிள் சொன்னதுக்கான என்ன, சிஷ்யா சம்சயாக சின்னஹா, அவர்களுடைய சின்னஹா, அவர்களுடைய டவுட் எல்லாம் போயிட்டு, எல்லாம் ஒரு கேள்வியா, கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஸ்வரூபம் தானே அந்த பிரம்மஸ்வரூபம்ன்றது அவனுக்கு புரியுது. இதெல்லாம் என்ன கேள்வி அப்படின்னு தோணி போயிருது. அதனால சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக, எல்லா சந்தேகங்களும் நீங்கினவர்களாக சிஷ்யர்கள் ஆகிவிடும். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம் சிஷ்யாஸ்து, சிஷ்யர்களுக்கோ என்றால் சம்சயங்கள்லாம் போயிடுச்சு. இது என்ன சார் இது, அவன் சொன்னான் ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக, எல்லா சம்சயம் அந்த பரமாத்மாவை பார்த்தால் போய்விடும் எந்த உபநிஷத் சொல்றதோ அதே தத்துவம் தான் இங்க. அந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தை நினைத்த பார்த்த மாத்திரத்துல, ஞானிகளை தரிசித்த மாத்திரத்துல நம்மளுடைய இந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் எல்லாம் போயிடுச்சு. எதையுமே கேட்கணும்னு சொன்னேன். அந்த ஆத்மானந்தத்துல நாமும் கிடைக்கணும்ன்ற ஆசை வருதே தவிர இவரை கேள்வி கேட்கணும்ன்ற எண்ணமே இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்லோகம் சொன்னார். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல இருக்கிற ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம்னா இன்னொரு 2 இருக்கு. ஓம் நம பிரணவார்த்தாய சுத்த ஞான ஏகமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய தட்சிணாமூர்த்தயே நமஹ. பிரணவத்தினுடைய அர்த்தமாக இருக்கக்கூடிய
அவருக்கு நமஸ்காரம். ஓங்காரம்னா பரபிரம்மம், ஓங்காரம் பரபிரம்மம், பரபிரம்மனா குரு, குருனா தட்சிணாமூர்த்தி ரூபம். இப்படி இருக்கக்கூடிய பிரணவார்த்தமாக இருக்கக்கூடிய அவருக்கு நமஸ்காரம். அவர் எப்படிப்பட்ட ரூபத்துல இருக்கார்? பிரணவத்தினுடைய ரூபம் என்னவோ, பிரம்மத்தினுடைய ரூபம் என்னவோ அதுதான் அவருடைய பாதி. என்ன? சுத்த ஞானீக மூர்த்தி. சுத்த ஞானம் ஒன்றே வடிவாக வைத்துக் கொள்கிறார். அங்க ஒரு உருவமே இல்லை, அங்க இருக்கிறது ஞானம் தான், சுத்த ஞானம் தான். அப்படி ஒரு வடிவமாக தட்சிணாமூர்த்தின்னு நம்ம மனசுக்கு தெரியணும்னு. சுத்த ஞானம் கேன் ஹேவ் ஒரு பொட்டன்சியல் மெட்டீரியல் ஃபார்ம் வேணும்னா அது தட்சிணாமூர்த்தி மாதிரி இருக்கும். அப்படி வேணா வச்சுக்கீங்க இல்லையா? அப்படி சுத்த ஞானீக மூர்த்திய அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு நிர்மலாய பிரசாந்தாய நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படின்னு அவர்கிட்ட எந்த மலமும் கிடையாது, எதுவும் ஒட்டாது. அவரும் ஏதோ ஆகாசம் போல இருக்கக்கூடிய பிரசாந்த சித்தனாக இருக்கக்கூடிய அவருக்கு தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு. இதயே சர்வ வித்யானாம் விஷயே பவரோகினாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. சர்வ வித்யானாம் நிதி யாரு? சாட்சாத் தட்சிணாமூர்த்தி. சர்வ வித்யேன ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மண பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோ. எல்லா வித்தியர்களுக்கும் காரணம் அந்த ஈஸ்வரன் தானே நிதி. அவர்தான் சர்வ வித்யானாம் நிதி. பவரோகினாம் பேஷகே இல்லையா? பிஷக்கு அப்படின்னாங்க மருந்து, பிஷக்குன்னா டாக்டர். அவர் தான் டாக்டர். எதுக்கு? இந்த பவரோகம், இந்த திரும்ப திரும்ப ஜனன மரணம்னு வரக்கூடிய இந்த உத்பவமாகக்கூடிய பிரபவமாகக்கூடிய இந்த சரீரமானது திரும்பி இந்த உலகத்துல வந்து கொண்டே இருக்கு எத்தனையோ லட்சம் கோடி வருஷமா. அது இப்பவே நின்று ஆகட்டும். இப்படி ஒரு நோய் ஒண்ணு வந்துருச்சு. இந்த சம்சாரம்ன்றதே ஒரு நோய், பவரோகம். இந்த பவரோகிலேருந்து எப்படியாவது நமக்கு ஒரு டாக்டர் மாதிரி இருந்து கொண்டு, அவர் தான் இல்லையா டாக்டரா விஷய ஹீலராக இருந்து கொண்டு இந்த சஃபரிங்ஸ் இல்லையா, இந்த சம்சாரம்ன்ற சஃபரிங்ல இருந்து நம்மளை காப்பாற்றுகிறார். அப்படி இருக்கக்கூடிய சர்வலோகானாம் குருவே. எனக்கு மட்டுமா ஒரு குரு? ஜெகத்குரு, சர்வலோகானாம் குரு. உலகத்துல எல்லா பிரபஞ்சத்துக்கும் குருவாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்தியே நமஹா. சித்கனாய மகேஷாய வடமூல நிவாசினே சச்சிதானந்த ரூபாய தட்சிணாமூர்த்தயே நமஹா. சித்கணம் அவர் என்ன? ஒரு விஞ்ஞான கணம். உப்பு கட்டியில எப்படி உப்பை தவிர வேற இல்லையோ, அந்த வெள்ளத்துல குடகண்டத்துல குடத்தை தவிர வேற, சிரிப்பை தவிர வேற இல்லையோ, அப்படி வெறும் நாலேஜ் பர்சே, நாலேஜை தவிர எதுவுமே சித்கணமாக இருக்கக்கூடிய அந்த மகா ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். வடமூல நிவாசினே, ஆலமரத்து அடியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம். சச்சிதானந்த ரூபாய, அவருக்கு உண்மையான ரூபம் என்ன? சத்து சித்து ஆனந்த ரூபம் இல்லையா? இருத்தல் ஒண்ணுதான், அறிவு ஒண்ணுதான், அவருடைய சைத்தன்யம் ஒண்ணுதான் அவருடைய ரூபம், பேரானந்தம் ஒண்ணுதான் அவருடைய சொரூபம். இப்படி இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம் அப்படின்னு. அங்குஷ்ட தர்ஜனி யோக புத்ராப்யாஜேன தேஹினாம் சுத்யர்த்தம் பிரம்ம ஜீவைக்யம் தர்ஷயன்னோவதாத் சிவஹா. அங்குஷ்ட, அங்குஷ்டம்னா இது, தர்ஜனின்னா இது உதைப்பான்னு சொல்லக்கூடிய தர்ஜனம் பண்றது. அங்குஷ்ட தர்ஜனி யோக, கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் ஒன்றா சேர்ந்து இல்லையா, முத்ரா தியாஜேன, இப்படி ஒரு முத்திரையை அப்படி காண்பிப்பதன் மூலமாக இந்த அத்வைத தத்துவத்தை எல்லா கோவிலையும் தெற்க பார்த்து அவர் உட்கார்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். வியாழக்கிழமையாவது இவரை பார்க்கும் போது இந்த ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காக நமக்காக உட்கார்ந்து இருக்காரு. எல்லா கோவிலையும் உட்கார்ந்து இருக்காரு, சிவன் கோவில் எல்லாம். அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா வியாஜேன, இந்த முத்திரை சின்முத்திரை எனக்கூடிய வியாஜத்தினால தேகினாம் சூத்தியர்த்தம், மனிதர்களுக்கு, இந்த தேகத்தை உடையவர்கள் தேகி, இந்த மனிதர்களுக்கெல்லாம் சூத்தியர்த்தம், உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை, தாத்பரியத்தை. அது என்ன உபனிஷனுடைய தாத்பரியம்? பிரம்ம ஜீவைக்கியம்,
பிரம்மமும் ஜீவனும் ஒன்று என சொல்லக்கூடிய இந்த சித்தியத்தை தரிசையன்னு நமக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார். எப்பொழுதும் அவரை பார்த்தா தட்சிணாமூர்த்தி நினைத்த மாத்திரத்துல, அவருடைய கோயில போய் அவர் சிலையை பார்த்த மாத்திரத்துல நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? பிரம்ம ஜீவைக்கியம். இல்லையா? இதுக்காகத்தானே இவ்வளவு பிரயத்தனம் பண்றது. எல்லா வேதங்களும் எதுக்காக வந்தது? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றதுக்கு தான் வந்து. அதை காண்பிக்கக்கூடிய ஸ்வரூபம் தானே இந்த தட்சிணாமூர்த்தி. சிவா இப்படி இருக்கக்கூடிய பரமமங்கள ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி நகா தரிசையன்னே நகா எங்களுக்கு அவதாத் எங்களை காப்பாற்றட்டும், அவதாத் காப்பாற்றட்டும் சிவா. அதுதான் சந்தியில தரிசையன்னோவதாத் சிவா அப்படின்னு. தரிசையன்னே நகா அவதாத்து சிவா. இப்படி அந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்று என்ற தத்துவத்தை காட்டுகின்ற அந்த பரமசிவன் நகா அஸ்மப்தியம் நகா எங்களை எல்லாம் நம்ம எல்லாம் அவதாம் காப்பாற்றட்டும். இல்லையா? தட்சிணாமூர்த்தி வாய் திறந்து பேச வைத்தாலும் நமக்கு எப்போ பார்த்தாலும் அத்வைத சாட்சாத்காரத்தையே சுவாமிச்சிருக்காரு. கட்ட வரலையும் ஆள்காட்டி வரலையும் சேர்த்து சின்முதிரையை வைத்துக் கொண்டு கட்டவரல் பிரம்மத்தை குறிக்கிறது, ஆள்காட்டி வரல் ஜீவன் காட்டியை குறிக்கிறது அப்படின்றத காண்பிக்கலாம். ஜீவமும் பிரம்மமும் ஒன்று. இந்த மூணு பசங்களோட இதை சேர விடாத, ஜாகிரத சொப்னம் சுத்தியோட சேராம அந்த ஜீவனை வெளியில எடுங்கப்பா, வேதாந்தம் படிச்சு அதை கொண்டு போய் பிரம்மத்தோட சேருங்க அப்படின்னு உபதேசித்துக் கொண்டு இந்த அத்வைத்தத்தில் தான் உபனிஷத்தினுடைய பரம தாத்பர்யம் இருக்குன்னு சொல்லக்கூடிய சுரூபமாக தட்சிணாமூர்த்தி. இப்படியாக இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த உங்க எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இல்லைனாக்கா இந்த மானசோல்லாசத்தை படுத்து இருக்க மாட்டோம். அதனால முதல் நமஸ்காரம் உங்களுக்கு. இதோட இந்த கிரந்தமானது முடிஞ்சிடுது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.